ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களையும் என்னையும் முகமுகமாய் காண செய்த தெய்வத்தை மனதார சொத்தரிக்கிறேன். நேற்றிருந்தவர்கள் இன்று இல்லாமல் இருக்கலாம், கடந்த வாரத்தில் இருந்தவர்கள் இன்று இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வரை தேவன் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவரை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். விடுதலை பயணத்தின் புத்தகம், யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. நடுவில் இருந்து, முச்செடியின் நடுவிலிருந்து கர்த்தர் அழைத்தார். நடுவில் இருந்து எரிகின்ற தீச்சுவாலையிலிருந்து கர்த்தர் அழைக்கின்றார். தேவதாசனை, தேவனுடைய மனிதனை, தேவ பிள்ளையை கர்த்தர் அழைக்கிறார். தான் அழைத்த, தான் அபிஷேகித்த, தென்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையோடு கூட பேசும்படியா இந்த முச்செடிக்குள்ளாய் இருந்து கர்த்தருடைய சத்தம் வந்தது. கர்த்தருடைய பிரசனம் இறங்கினது. அந்த முச்செடி எரியவில்லை, தீந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை. மாறாக அதற்குள்ளாய் இருந்து கர்த்தருடைய வல்லமையான சத்தம் வெளிப்பட்டது. என் வேதம் சொல்கிறது, அது நடுவிலிருந்து கர்த்தர் பேசினாரா. ஆசாரிப்பின் கூடாரத்திலே உடன்படிக்கையின் பேழைக்குள்ளாய் கேருபின் நடுவிலே வாசம் பண்ணிக்கிற தெய்வம் ஆசாரிப்பின் கூடாரத்திலே மோசையோடு பேசினது போல இன்றைக்கு அது நடுவிலிருந்து பேசுகிறா. இதோ நான் பிரச்சனை மத்தியில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி கலங்கி நிற்கிறையோ, அந்த பிரச்சனைக்கு மத்தியில் தான் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. அதிலிருந்து தான் உன்னோடு கூட பேசுகிறார். வேதம் சொல்கிறது, மோசே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்தார். என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை பிரதர், எல்லாம் உழைச்சதெல்லாம் போயிட்டு சரீரத்தில் பலவீனப்பட்டு இருக்கிற, இதுக்கு மேலே இதுக்கு நடக்குமா? கலங்கி போய் நிற்கிறாயோ? முச்செடி போல என் வாழ்க்கை, நெருஞ்சி முள் போல என் வாழ்க்கை அப்படிப்பட்ட கல்லும் புதருமாய் இருக்கிறத. கலங்காதிரு என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, என் அன்பான தாயே, தம்பியே, பிரியமான தங்கையே, தம்பியே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறா. உனக்குள்ளாய் கர்த்தர் பேசுவா. எப்பொழுது? தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது. மோசே இடத்துல பேசினார், முகமுகமாய் பேசினார், பெயர் சொல்லி அழைத்தார். ஆம், ஒரு காலத்தில் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த முச்செடி, ஒரு காலத்தில் யாருக்கும் உதவாமல் இருந்த முச்செடி, ஆனால் தன் தாசனாகிய மோசே இடத்துல பேசும்படியாய் தேவன் இந்த வனாந்தரத்தில் அந்த முச்செடியை கண்ணும் கருத்துமாய் உருவாக்கி வளர்த்திருந்தார். யார் அங்கே போய் தண்ணி ஊற்றி இருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த முச்செடியிலிருந்து தான் ஒரு மோசே இடத்துல நான் பேச வேண்டும். தேவன் திட்டம் வைத்திருந்தார். உன்னோடு கூட இருந்துதான் அநேக ஜனங்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டம் வைத்திருக்கிறத. தேவன் உண்மையில் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். கலங்காதிரே. எனக்கு அருமையானவளே, பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், பூமியிலிருந்து ஒரு தீ எரிஞ்சா பூமியிலிருந்து மேலே நோக்கி எரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்பூமியிலே அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியுது என்று சொல்லி லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. இந்த அக்கினி இறங்கும் அடிச்சினால் இந்த முச்செடி தீந்து போகவில்லை, எரிந்து காய்ந்து கீழே விழவில்லை. இதற்குள்ளா பிரசனம் எரிந்து கொண்டு இருந்தது. பெந்தகோஸ்து நாளிலே இறங்கின தேவ அக்கினியானது அப்போஸ்தலர் மேலிருந்த அந்த அக்கினியானது பற்றி எரிந்தது, மற்றவர்களையும் பற்ற வைத்தது. தேசம் எங்கும், திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போனது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு தாயே, தகப்பனே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். உன் பிரச்சனைக்கு மத்தியிலே கடந்து வர அவர் விரும்புகிறார். உன் கண்ணீரின் மத்தியிலே அவர் கடந்து வர விரும்புகிறார். உன் வேதனை மத்தியிலே கடந்து வர விரும்புகிறார். நீ ஆயத்தமாய் நிற்கிறாயா? மோசே உற்று கவனித்தான், கிட்ட நெருங்கி கடந்து போனார். இன்றைக்கு நீயும் நானும் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் கல்வாரி அன்பிலே, கல்வாரி பாதத்தில் தேவ சமூகத்தில் நிற்பா என்று சொன்னார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். மோசையோடத்தில் பேசினவர், சாமுவேலிடத்தில் பேசினவர், ஆபிரகாம் இடத்துல பேசினவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவர். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்கு ஆய்மை சோத்துரைக்கிறோம். இன்றைக்கு மோசையிடத்தில் தரிசனமான தேவன், முச்செடியில் நடுவிலிருந்து தரிசனமான தேவன், இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய செவியிலும் உடைய கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். அவர்களுக்கு தரிசனமாவீராக. தகப்பனே, அவள் கண்ணீரை துடைப்பீராக, கடன் பாரங்களை மாற்றுவீராக, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாவற்றையும் சுகமாக்கி மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். ஏசு ரட்சகரின்
விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.